ஸோ இந்த டைகரை வேட்டையாடணும்னு முடிவு பண்ண கெனத் 10 நாள் லீவ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இவர் ஜோர்தால் ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்கு தான் போறாரு. ஏன்னா ஜோர்தால் ஃபாரஸ்ட் பங்களா உள்ள சுற்றி இருக்க ரீஜன்ல தான் அந்த டைகர் இருந்து 2 பேரை கொண்டு இருக்கு. இவர் அங்கே போய் அந்த நைட்டு தங்கணும்னா காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு வந்து டைகர் கத்துறது இருக்கு நல்லா கேட்டிருக்கு. பட் அந்த டைம்ல இவர் என்னமோ நினைச்சாருன்னு தெரியல, அந்த ஹெவி ஃபாரஸ்டேஷனை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அந்த டைகரை ஃபாலோ பண்ணி நிறுத்திட்டாரு. காலையில் ஒரு 7-8 மணிக்கு மேல நல்ல லைட் வந்தோன்னே அந்த டைகரோட பக் மார்க்ஸை பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு ஒரு நல்ல, அதாவது ஒரு வாட்டர் பெட்டு கிட்ட வந்து அந்த பக் மார்க்ஸ் வந்து அப்படியே நிற்கிது. ஸோ இவரோட கணிப்பு என்னன்னா அந்த டைகர் வந்து அந்த வாட்டர் நிலாவில் குதிச்சு ஸ்விம் பண்ணி அடுத்த பெட்டுக்கு போயிருக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இவரால் அங்கே ஸ்விம் பண்ணி போக முடியாது, ஒன்று கையில் கண் இருக்கு. ஸோ ஹீ காண்ட் டூ தட். ஸோ ஹீ டேக்ஸ் அ டிட்டோர், சுற்றிட்டு போறாரு. கடைசியில் இவர் வந்து எந்த இடங்கன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சூர் ஃபாரஸ்ட் பங்களால வந்து சேர்றாரு. கதவை தட்டி ஓப்பன் பண்ணது யாருன்னா அனந்த் சுவாமி. அனந்த் சுவாமிக்கு கிணத்தை பார்த்து நான் தோறான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறான், எல்லாத்தையும் சொல்றான். கிணத்துக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அந்த புலியை வேட்டையாட தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. பட் இவருக்கு ஒரு சின்ன மன குழப்பம் என்னன்னா, இந்த புலி தான் அந்த மேனேட்டராங்கிறது அவருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்கு அனந்த் சுவாமி சொல்றான், தோற இதுதான் அந்த மேனேட்டர். ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா 2 மாசமா அந்த பக்கம் எந்த புலியும் கிடையாது, இது ஒண்ணுதான் இருக்கு, இதுதான் அந்த மேனேட்டர் சொல்றான். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பிளான் டிவைஸ் பண்றாங்க. கிணத்து வந்து அந்த புலியை ஃபாலோ பண்ற அவசரத்துல வந்து சில ஹண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்த பங்களால வச்சுட்டு வந்துட்டாரு. திருப்பி அவரால் போய் 10 மைல் போய் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு டார்ச் லைட், 2 பேட்டரி டார்ச் லைட் ஒன்று சொல்றாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல் பீம்லாம் கிடையாது, அதை எடுத்துக்கிறாரு. இவர்கிட்ட கார்டன் எனிவே இருக்கு. ஸோ இவங்க முடிவு பண்ணதுன்னா ஒரு டம்மியை கிரியேட் பண்ணி அந்த டம்மியை வந்து அந்த பாண்ட்ல உட்கார வச்சு நம்ம 2 பேரும் ஒரு புஷஸ்குள்ள ஒளிஞ்சுப்போம். ஏன்னா ட்ரீஸ் சுற்றி இருந்துச்சுன்னா மேலே மேட்சன் கட்ட முடியாது 2 பேரால. ஸோ அதுவும் ரூல்ட் அவுட்டு. ஸோ நம்ம ஒளிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் சைட்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற ஃபாரஸ்ட் பங்களால இருக்கிற கட்டில் இருக்குல்ல, 2 அயன் கட்டில் வந்து சைடில் வச்சுப்போம். ஸோ சைட்ல இருந்து அட்டாக் பண்ண நம்மளால அது வந்து நம்மள பிடிக்க முடியாது. பின்னாடி வந்து ஒரு ஆர்ம் சேர் இருக்கு, அந்த ஆர்ம் சேரை வச்சிருவோம். ஸோ அந்த 3 பொசிஷன்ஸ் ஓரளவுக்கு செக்யூர் ஆனதுல ஃப்ரண்ட்ல மட்டும் தான் அதில் நம்மள அட்டாக் பண்ண முடியும், ஒருவேளை நம்ம இருக்கிறது தெரிஞ்சதுன்னா. ஸோ அது நம்ம ஷூட்டிங் ரேஞ்சில் தான் இருக்கும்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. ஸோ 2 பேரும் கெட்டிங் டு ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி டம்மிலாம் ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த கட்டில் எல்லாம் வச்சு இவர் நடுவில் போய் உட்காந்துக்கிறாரு. 8-8:30 மணிக்குள்ள 2 பேரும் செட் ஆகி பக்காவாக உட்காந்துக்கிறாங்க. 10:30 மணிக்கு மேலதான் ஒரு சின்ன அமானுஷம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாக்கல் கத்துற சத்தம் கேட்குது. இது வரைக்கும் கிணத்து அந்த சத்தத்தை கேட்டது கிடையாது. ஏன்னா இந்த லோன்லி ஜாக்கல் அப்பதான் வருது. இந்த லோன்லி ஜாக்கல்லாம் என்ன, இந்த கான்செப்டை நான் சொல்றேன்.